ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நன்றி தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட சந்திரகுமார் வெற்றி பெற்றிருப்பதை தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் வேட்பாளருக்கு திமுக வேட்பாளர் வெற்றி பெற வைத்த மக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை 1,15,000க்கும் மேலான வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த மகத்தான வெற்றியை வழங்கிய ஈரோடு கிழக்கு வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கழக வேட்பாளருக்கு வெற்றிக்காக உழைத்த காங்கிரஸ் கட்சி தோழமை கட்சியினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு தோழமை கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் ஆற்றிய பணியை மறக்க முடியாது. பல்வேறு சமூக அமைப்புகள் கட்சிகள் திமுகவின் வெற்றிக்காக பணியாற்றினார்கள். அவர்களுக்கும் எனது நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சகோதரர் சந்திரகுமாரை வெற்றி வேட்பாளராக ஆக்கி சட்டமன்றத்திற்குள் அழைத்து வர உழைத்த தேர்தல் பொறுப்பாளர்கள், குறிப்பாக அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட தலைவர்கள் அவர் வெற்றிக்காக பாடுபட்டார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். மேற்கொண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களை தொகுதியின் மக்கள் பிரதிநிதியாக இருந்து தொகுதி மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் முன்மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்றும், எங்களது நன்றியின் அடையாளமாக எப்போதும் மக்களுக்கு உண்மையாக இருப்போம் என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதியை மட்டுமல்ல மேற்கு மண்டலம் முழுவதையும் பலப்படுத்த மேம்படுத்த தேவையான திட்டங்களை செயல்படுத்தி காட்டுவோம் என்றும், மேற்கு மண்டல மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டுவோம் என்று உறுதியளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தனது அறிக்கையின் வாயிலாக வேட்பாளரை திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை வெற்றி பெற வைத்த பொதுமக்களுக்கு, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.